ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர்டாலாம் வரல, ஜஸ்ட் இந்த பக்கம் வந்தோம். அப்படியே பார்த்தோம் இந்த கடை வேலை ஃபேமஸ். கடையில உள்ள இருக்கும் செல்வா ஜாயின் பண்ணிருக்காரு. உள்ள பசங்க இருக்காங்க. என்ன செல்வா, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கோம், திடீர்னு சாப்பிட போறோம், டக்குன்னு வந்துட்டோம். சொல்லுங்க ஏதாவது. மைக்கெல்லாம் இல்ல, வரல, இவங்க தான் பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிடணும். ஆமா, ஆனா நானும் சாப்பிட்றேன். அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். நான்வெஜ் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். கடை பேர் வந்து சிங்காமுச்சு. மார்னிங்லவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டா, அப்புறம் இடியாப்பம், பாயா எல்லாமே கிடைக்கும். மட்டன் சிக்கன் பெஸ்டா இருக்கும். நான் ட்ரை பண்ணிருக்கேன், பர்சனலா சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், நீங்களும் பார்த்து ரசிக்கிட்டு வந்துட்டு உங்களுக்காக ஒரு லாக் எடுக்கலான்னு வந்திருக்கோம். ப்ரிப்பேர்டாக எல்லாம் பைக் எதுவுமே கிடையாது, சும்மா கிளம்பியா இருக்கும். அது பிடிச்சவங்க உள்ள வாங்க பார்க்கலாம். கடை வந்து 50 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா ரஷ்ஷா இருக்கும், பாத்துருப்பீங்க. உட்கார்றதுக்குலாம் இடம்லாம் பாத்துலாம் இருக்கு. கிடைக்கிற கேப்ல உட்காந்து போயிட்டே இருக்கலாம். நாங்க வந்து கொஞ்சம் ரஷ்ஷான டைம் தான் வந்திருக்கோம். ஷார்ப்பா 8:45 டைம். ரோஸ்டா இந்த டைம் சூடா அந்த காரமா இருக்கிறது கிடைக்குன்னா அருமை. சாப்பிட்டு போகலாம். பஞ்சா இருக்கு, உடம்புக்கூடாது. புரோட்டா கம்பெனி ஆகும். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், மூளை, அப்புறம் நார்மல் சுக்கா இருக்குது. ட்ரை பண்ணி தராங்க சொல்லிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரை பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. இடியாப்பம் பாயா ஸ்பெஷலுங்க. இடியாப்பம் நல்லா இருந்துச்சு. கார கிரேவி கேட்டோம். ஆனா அந்த மாதிரி ஒரு இது கிடைக்குமா கொஞ்சம் பார்க்கும்போது பாட்டனிங்க இருக்கு. நம்ம ஸ்பைசியா வந்து போல எப்பயுமே தனியா இருக்கும். கட்டியா இருந்தா கிரேவி தனியா இந்த டேஸ்ட் அருமையா இருக்கு. மட்டன் கடை கிரேவி இது. கிரேவில வந்துட்டே இருக்குங்க. மட்டன் கடை கிரேவி வந்து அருமையா இருக்கு. இது வந்து மட்டனு. ஒவ்வொரு பைட்டும் கேப்ல வைக்கிறது. இது வந்து மூளை 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 ஈரல் காலியா இருக்கான். மூளை ஃப்ரை நல்லா சூடா இருக்கு. ஒன்றா ரெண்டா எல்லாம் சொல்லவே போதுமே. இது வந்து பாத்தீங்கன்னா சிலிப்பி. கிட்டத்தட்ட குடல் மாதிரி தான். குடல் தாங்க அருமையா இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சீங்களா? லஞ்சே வேணாம், குக் பண்ணிடலாம். லஞ்சா இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. இடியாப்பம் வந்து மார்னிங்ல நம்ம ஏரியால தெரிஞ்சுங்க பாயா. இடியாப்பத்துக்கு என்னைய கவர் பண்ணா நீங்க எதை கவர் பண்ணி போறோம். இடியாப்பத்துக்கு மட்டன் வச்சு சாப்பிடுவோம், அருமையா இருக்கும். ஈரல் முடிஞ்சிருச்சுக்காக ஏன்னா ஈரல் அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. மத்த ஐட்டம் எல்லாமே நான் ஒரு போட்டாங்க. புரோட்டாவோட பாக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சிங்கிள் புரோட்டா வாங்குது. பிச்சு போடாம நார்மலா வாங்க போட்டாங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கு, சூடா இருக்கு. புரோட்டா போட்டே இருக்காங்க. மட்டன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சுங்கமுத்து ஹோட்டல்ல வந்து திருப்தியா சாப்பிட்டாச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுனால லைட்டா அப்படியே வண்டியில போகும்போது ஒரு எண்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம்னு பார்த்தோம். நீங்க என்ன ஸ்பெஷல் ஹாரி சொல்லுங்க. நீங்களே பரோட்டா சாப்பிட்டாச்சு, இடியாப்பம், அப்புறம் வந்து மட்டன் சுக்கா ஃப்ரை பண்ணி ஒண்ணு கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. ஓகே, மூளை நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்னு சிலிப்பி நல்லா இருந்துச்சு. குடல் போல சிலிப்பி இருந்துச்சு. எனக்கு வந்து மூளை தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பரோட்டாவும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஹாரி அப்புறம் பிரைசிங்லாம் எப்படி இருந்துச்சு? பிரைசிங் வந்து நம்ம மட்டன் ஐட்டம் எது வேணாலும் 200 ரூபா சொன்னாங்க. ஓகே,
அதுக்கப்புறம் பரோட்டா வந்து 20 ரூபா ஒரு பரோட்டா. இடியாப்பம் இருந்துச்சு. இடியாப்பம் வந்துட்டு நம்ம தனியா வாங்கினால கொஞ்சம் சுமாரா தான் தெரிஞ்சுச்சு எனக்கு. ஓகே. நம்ம அந்த அவங்க ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி தராங்க. அப்படி வாங்கி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம ஒரு இடியாப்பம் 7 ரூபாயா, ஒரு பரோட்டா 20 ரூபா. ஆம்லெட் வாங்கினோம். ஆம்லெட் முட்டை எல்லாம் 15 ரூபா போல. அதே மாதிரி கடை மார்னிங் மட்டும் தான் உண்டு, ஈவினிங் கிடையாது, நைட் இவர் வந்து எங்களை ஏமாத்தி 8 மணிக்கு 8 மணிக்கே கடையில எல்லாமே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி எங்களை சீக்கிரமா இழுத்துட்டு போயிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. கோவிட் ஒரு முன்னாடி 9 மணி வரைக்கும் இருக்கும் போல. கடை 7 மணிக்கு ஆரம்பிக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடி கடை வந்து இந்த மாதிரி கிடையாது. கடை கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும், என்ன சொல்றது, இருட்டா வித்தியாசமா இருக்கும். இப்ப கடையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க, ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ரெனோவேட் பண்ணாலுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்குது கடை. ப்ராப்பராலாம் நீங்க உட்காந்து ஒரு இதை ஃபீல் பண்ணிலாம் சாப்பிட முடியாதுங்க, ரஷ்ஷா இருக்கும். பார்சல் ஓடிட்டே இருக்கு. செல்வா அமைதி வர, நீங்க கிட்ட சொல்லுங்க ஏதாவது. ஓகே, மட்டன் சூப்பரா இருந்துச்சு. மட்டன் இருந்துச்சு. கியூபா வீட்டுல இந்த ஸ்பேர் எல்லாமே இருக்கும், அதனால கியூபாட்ட புதுசா கேட்கணுமா அப்படின்னா சரி கேட்டது ஆகணும். ஏன்னா கியூபா கூட வந்திருக்காரு. கியூபா சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. மட்டன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. நல்ல மட்டன் சாப்பிடணும்னா இங்க வந்து சாப்பிடலாம். சூப்பர். எல்லா வேட்டையும் சாப்பிடலாம். குடல் குந்தாணி எல்லாமே கரெக்ட். ஆமா, கல்லீரல் மண்ணீரல் எல்லாரும் இருக்கு. ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி ஈரல் காலியா போச்சு. சரி, ஓகே கைஸ், எல்லாம் சாப்பிட்டாச்சு. பில் எவ்வளவு இருந்துச்சு மொத்தம்? பில் வந்து எவ்வளவு சாப்பிட்டோம்? 5 பேர் சாப்பிட்டோம். 11 புரோட்டா சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 இடியாப்பம் சாப்பிட்டோம். 5 முட்டை வாங்கியிருந்தோம். 950 ஒரு ஆளா. பெர் ஹெட் 200 தான் கவுண்ட் வந்துச்சு. டீசெண்டா நீட்டா இருந்துச்சு. நீங்க இந்த பக்கம் டிராவல் பண்றீங்க, குற்றாலம் போறீங்க, தெற்காசி போறீங்க அப்படின்னா மார்னிங் இந்த டைம்ல வந்து சுங்கமுத்து ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, அருமையா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ராம்ராஜ் போட்டிருந்தோம், அது புளியங்குடி வெஜ், பியூர் வெஜ். இது பியூர் நான் வெஜ். ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் உல்ஃப் ஸ்ட்ரீட். பை 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 பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்